அஜித் குமாரோட தம்பி வந்து எனக்கு அரசு வேலை எனக்கு திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? சில பேர் தொகை கூட கம்மியாக இருக்குது, 5 லட்சம்ன்றது ரொம்ப மிக குறைவான அமௌண்ட் தான் அப்படின்ற மாதிரியும். அதை விட நீங்கள் இந்த அரசாங்க வேலைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு? உங்களுக்கு உங்களுடைய கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. அந்த வேலையில வந்து நீங்கள் அடுத்தடுத்த ப்ரொமோஷன் நீங்கள் கவர்மெண்ட் வேலையிலேருந்து எழுதலாமே. அடுத்தடுத்த வேலைக்கு உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கோங்க, எல்லாமே உடனே கிடைக்கணும் அப்படிங்கிறது இவர் ஏதோ உள்நோக்கத்தோடு கேட்குறான்ற மட்டும் புரியுது. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அஜித் குமாரோட தம்பி வந்து எனக்கு அரசு வேலை எனக்கு திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இந்த சம்பவமும் ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம். முதலமைச்சரே மன்னிப்பு கேட்குறாரு. இது வரைக்கும் எத்தனையோ சம்பவங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு. ஒரு மாநில முதலமைச்சர் ஃபோன் பண்ணி மன்னிப்பு, ஒரு நடக்கக்கூடாத காரியம் நடந்துருச்சு, அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. சம்மந்தப்பட்ட நபர்களையும் வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. உயிர் ஒன்று போயிருக்கு, உயிர் போயிருச்சு. ஆனால் அதற்கு மாநில ஒரு அரசாங்கம் என்னென்ன செய்ய முடியும்? உடனே வேலை ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு இடம் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி கேட்கறதுக்காக சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு வழக்கு நடத்திட்டு இருக்கு. சிபிஐக்கே மாற்றிட்டாங்க. சொல்லப்போனால் நீங்கள் மாநில அரசு நடத்தினா தான் நீங்கள் வந்து குற்றம் சொல்லுவீங்கன்னு சிபிஐக்கு கோர்ட்டில் வந்து அவங்க எந்த ஆட்சேபனம் சொல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் கூட இப்போ அவர் வந்து இதை வைத்து அரசியல் பண்ணலான்னு ஒரு குரூப் நினைச்சாங்க. இந்த அஜித்குமார் கொலையை வைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, போலீஸ் கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சருடைய டிபார்ட்மெண்ட் எனக்கு எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்யலாம்னு அவங்க பிளான் பண்ணாங்க. அது எதுவுமே எங்கள் எடுபடல. இல்லை, 80 கிலோமீட்டர் தாண்டி போட்டிருக்காங்க. வீட்டு மனை பட்டமும் அப்படி தான் இருக்குது, எனக்கு திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரியும். அப்புறம் அவருக்கு என்ன செய்வாங்க? சிட்டியில் கொடுப்பாங்க. சென்னையில் வேணால் ஒரு எம்ஆர்சி நேரில் ஒரு பிளாட் கொடுக்க முடியுமா? எல்லாருக்கும் கொடுக்கறது ஒரு ஒரு கருணை அடிப்படையில் கொடுக்குற பிளாட் வந்து அதுக்கு பின்னாடி அது டெவலப் ஆக போகுது. இப்போ நம்ம தரிசன மேம்பாட்டு திட்டத்தில் சில ஸ்கீம் கொடுப்பாங்க. அப்போ எங்கெங்க கொடுக்க அரசாங்கத்தின் கையில் எங்கே இடம் இருக்குன்னு பார்க்கணும்ல. நார்மலாக இப்படி தான் கொடுப்பாங்க பட்டா வீட்டு. ஆமாம், அரசு இதுலேருந்து அப்படி அரசு கொடுக்கக்கூடிய இடங்கள் வந்து இப்போ நம்ம ஹவுசிங் போர்டு கட்டுறாங்க. ஹவுசிங் போர்டு பெரும்பாலும் சிட்டிக்குள்ளே வந்து சிட்டிக்குள்ளே கட்ட மாட்டாங்க. சோழிங்கனில் இருக்கும், செம்மஞ்சேரியில் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் தான் அரசு நிலமே இருக்கும். அரசு நிலங்கிறது ஒரு ஒதுக்கப்பட்ட புறம்போக்கு நிலங்கள்ல அரசு கையகப்படுத்தி வச்சிருக்க நிலங்களை இதுக்கு எதுக்குமே பயன்படாது, இது ஹவுசிங் போர்டு ஆக்கிடலாம், இது யாருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு தான் வச்சிருப்பாங்க. அதைத்தான் கொடுக்க முடியுமே தவிர இதுக்கு இவருக்கு கேட்குற மாதிரி இவருடைய லக்ஸுரிக்காக வந்து கவர்மெண்ட் வந்து காசகிரானில் வீடாக வாங்கி கொடுக்க முடியும்? அது நம்ம தப்பாக சொல்லலை. அரசு கையில் இருக்கிற நிலத்தை தான் கொடுக்கும், அதுக்காக வாங்கி கொடுக்க முடியாது. அரசாங்க வேலை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அரசாங்க வேலையே இன்னைக்கு எல்லாம் ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது. ஹவுசிங் லோன் இருக்குது, உங்களுக்கு பிஎஃப் இருக்குது, என்னென்னமோ இருக்கே. அரசாங்கத்தினுடைய சலுகைகள் உங்களுக்கு அத்தனை சலுகைகள் வந்துருமே. அதையும் மீறி இடமும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு மனிதாபிமான அடிப்படை. என்ன எவ்வளோ இடம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு வேலைவாய்ப்பு கொடுத்தாலும் போன உயிர் வராது. அது ஒரு பெரும் இழப்பு, அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரும் இழப்பு. அதை மாற்றுக்கிறது கிடையாது. சில பேர் தொகை கூட கம்மியாக இருக்குது, 5 லட்சம்ன்றது ரொம்ப மிக குறைவான அமௌண்ட் தான் அப்படின்ற மாதிரியும். அதை விட நீங்கள் இந்த அரசாங்க வேலைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு? அரசாங்க வேலைங்கிறது அந்த குடும்பத்தை காலமுறை காப்பாற்றலாமே. அரசாங்க வேலையை கொடுத்துருக்காங்க, இடம் கொடுத்துருக்குறாங்க, 5 லட்சம் கையில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு இடம் முக்கியமா, இறந்து போனவருக்கு நீதி வேணுமா? ஆனால் அப்படி நீதி வேணும்னாலையும் இந்த கேஸ் நடத்துகிற விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்குது அரசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிகிதாவை பிடிக்கிறதுலையும் அலட்சியமாக இருக்குதான் சொல்கிறாங்க. என்ட்ரி தீபன் கூட நேற்று ஒரு குற்றச்சாட்டு செலுத்தியிருந்தார். ஆமாம், இது வந்து வழக்கு வந்து சிபிஐக்கு போயிடுச்சு, முழுக்க சிபிஐக்கு போயிடுச்சு. இப்போ மாநில அரசு விசாரணை வளையத்தில் இருக்கக்கூடிய விசாரணைகளை அவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க. இவங்க பண்ண விசாரணையில் உள்ள டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அதை அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு சிபிஐ நேரடியாக வந்த பிறகு தான் வேகம் எடுக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட் போகிறப்ப இது வரைக்கும் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க பண்ண இன்வெஸ்டிகேஷனுடைய டீட்டெயிலெலாம் அவங்கள்ட்ட கொடுத்த பிறகு அவருக்கு ஒரு ஆஃபீஸர் போடுவாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு சிபிஐலேருந்து ஒரு ஆஃபீஸர் போடுவாங்க. அவருக்கு ஒரு டீம் போடுவாங்க. அந்த டீம் இதை சார்ஜ் எடுப்பாங்க. சார்ஜ் எடுத்த பிறகு தான் வேகம் பிடிக்கும். இந்த டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, இதுக்கு கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும். ஆனால் காவல்துறைக்கு இதுக்கு மறைமுகமாக அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க. சிபிஐ கையில் போனப்போ காவல்துறையினுடைய அழுத்தம். சிபிஐ விசாரிக்கிற வழக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் விசாரித்து தீர்ப்பு கொடுத்துறாங்களாங்கிறது நமக்கு அதுவே ஒரு பெரிய கேள்வி. ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்குமே சிபிஐ கண்ட்ரோல் தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் 4 வருஷம் ஆக போகுது, ஒன்றும் வந்து முடிவு வரல. ஆனால் வந்து சிபிஐக்கு மாநில அரசு விசாரித்தா தமிழ்நாடு போலீஸை விசாரிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருமே அப்படிங்கிறதுக்காக தான் சிபிஐ கொடுத்துருக்காங்க. சிபிஐ என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிறத தான் பார்க்கணும். இதை வச்சு அரசியல் செய்கிறதா சொல்கிறீங்களா? யார் இதை அரசியல் வச்சு செய்கிறாங்க? இவருக்கு பின்னாடி தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக செய்யக்கூடியவர்கள் இவரை
பேக்கப்ல இருந்து பயன்படுத்துறாங்கன்ற மாதிரி தான் சந்தேகம் வருது. இந்த விஷயத்தை வைத்து தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, காவல்துறை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சருடைய இதாகி போச்சு, ஃபெயிலியர் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையம் செட் பண்றதுக்கு பண்றாங்க. அஜித் குமாரோடைய தம்பியை பகரகாயை பயன்படுத்துறாங்கிற ஒரு சந்தேகம் தான். இவர் கூட போய் மருத்துவமனை அட்மிட் ஆனாரு. அட்மிட் ஆகியும் அது ஒரு பூதாகரமான அரசியலா அதுதான் சந்தேகமா இருக்கு. இவர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாரு, வேலையை வேணாங்கிறாரு. இல்ல இது அவர் என்ன படிச்சிருக்காரு, அந்த படிப்புக்கு தக்க வேலை கொடுத்துருப்பாங்க. அதை வைத்து அவர் டெவலப் பண்ணிக்கிறவன் தானே. எத்தனையோ பேர் குரூப் 1 எழுதுறாங்க, வருஷக்கணக்கில் எழுதிட்டு இருக்காங்க, பாஸ் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. உங்களுடைய கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. அந்த வேலையில நீங்க அடுத்தடுத்த ப்ரொமோஷன் நீங்க கவர்மெண்ட் வேலையில இருந்து எழுதலாமே, அடுத்தடுத்த வேலைக்கு உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கோங்க, எல்லாமே உடனே கிடைக்கணும் அப்படிங்கிறது இவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட கேட்கறாங்கிற மட்டும் புரியுது. இவரே பின்னாடி இருந்து அரசியல் ரீதியாக யாரோ இவர் ஏற்கிறாங்க. ஆனால் இது பெரும்பாலும் இந்த மாதிரி நீ பட்டா கொடுக்குறதா இருக்கட்டும், வேலைகள் கொடுக்குறதா இருக்கட்டும், லாஸ்ட்டாக நரிக்குறவ மக்களுக்கு ஒரு வீடு கொடுத்தாங்க. அது ப்ராப்பராக பண்ணலை, முடிக்கல, கூட அறிவிக்கிறது மட்டும் தானே இருக்கிறத தவிர அந்த பிரச்சனை திசை திருப்புறது தான் அப்படின்ற மாதிரி இல்லை. பொதுவாகவே இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ங்கிறது ஆரம்பிக்கப்படுறப்ப ஒரு பரபரப்பாக பண்ணுறாங்க. அதை அப்படி கண்டினியூ பண்ணுறாங்களா, அதை பராமரிக்கிறாங்களாங்கிறது பெரிய சிக்கல். அது அரசு ஃபாலோ பண்ணணும். எந்த அரசாங்கம் அது அதிகாரிகள் மட்டத்தில் நடக்கக்கூடிய தவறு தான். நீங்கள் ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாங்க, ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை கொண்டு வந்துடுறாங்க, ஆரம்பிச்சிருவாங்க, கிராண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா கொஞ்ச நாளில் அது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படியே போயிடும். அதை ஃபாலோ பண்ணணும், அது அரசாங்கம் தான் பண்ணணும், அதிகாரிகள் மட்டத்தில் செய்யணும். ஆனால் இது ஒரு அரசியல் செய்யறதுக்கு ஒரு காரணமும் மாறிடுது இல்லை? ஆமாம், கண்டிப்பாக மாறும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய தேர்தல் நேரம் வரப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து பண்ணத்தானே செய்வாங்க. அரசியல் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இல்லையா, அவங்களுக்கு பண்ணத்தான் செய்வாங்க. அது கவுண்டர் ஆளும் தரப்பில் கொடுக்கணும், விளக்கம் கொடுக்கணும். இதனால என்ன பண்ணாங்கன்னா, இப்போ சிக்கலே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சிபிஐக்கு மாற்றி விட்டாங்க. இப்போ இவருடைய கல்வி தகுதிக்கு இவர் கல்வி தகுதிக்கு தக்கன ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அதை இறங்கி கொடுத்தா கூட அவர் கேட்கலாம். நான் ஒரு பிஜி பண்ணியிருக்கிறேன், குரூப் 1 எழுதியிருக்கேன், அந்த வேலையை கொடுங்கன்னு கேட்டதா கூட பரவாயில்ல. இவர் என்ன படிச்சிருக்காரோ அது தக்கன ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. எப்பயுமே அரசாங்கத்தின் கைவசம் இருக்க இடத்த தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஊருக்கு அவுட்டரில் தான் இருக்கும். இந்த அப்படி நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது, எனக்கு இந்த வேலையை கொடுங்க அப்படிலாம் எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. அவர் குவாலிஃபிகேஷனுக்கு கேட்கலாம். ஓகே, அவர் என்ன படிச்சிருக்காரோ நான் அந்த குவாலிஃபிகேஷனுக்கு எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்கலாம். அதை வச்சு நீங்கள் உள்ள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், எழுதலாமே, எக்ஸாம் எழுதலாமே, அடுத்தடுத்து டெவலப் பண்ணி எழுதி போக வேண்டியதானே. உங்களுக்கு ஏதோ ஒரு பிடிமானம் கிடைச்சிருக்கு, அதை வச்சு டெவலப் பண்ணி போகலாமே. இப்போ இவர் நோக்கம் வேலையோ இடமோ கிடையாது. இவரை பின்னாடி இருந்து அரசியல் ரீதியாக இவரை புஷ் பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் வாங்கணும் நினைக்க வேணாம்னு சொல்லியிருக்கணும் தானே. ஏன் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு கேஸ் சொல்கிறீங்க? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினோடனே உங்களுக்கு வேணாம்னு சொல்லியிருக்கலாம். இடம் கொடுத்தோடனே உங்களுக்கு அன்னைக்கே நீங்கள் அந்த அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கணும் தானே, எங்கள் வேலை இந்த இடம் வேணாங்க அப்படின்னு அன்னைக்கே நீங்கள் சொல்லியிருக்கலாமே. அப்புறம் 10 நாள் கழிச்சு இவர் யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்க, அதை கேட்டுட்டு இவர் பேசுகிறார். கண்டிப்பாக பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பகிர்ந்துக்கிட்டேன். மற்றவர்களை சந்திப்பு. நன்றி, வணக்கம்.